மை சேனல் கனெக்ட் மேக்ஸ் நான் தான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆவரேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆவரேஜ் டாபிக் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ரிவேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ரிவேஷன். ஸோ இந்த ஒரு ஆவரேஜ் இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆவரேஜுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே நம்ம வந்து ஒரு 50% ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து அது போக நம்ம வந்து சம் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், இதே வந்து மீட்டர் பர் செகண்ட்லேருந்து தான் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா கன்வர்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ அது பாருங்கள். அது போக நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் 5 சம்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் ரிமைனிங் 5 சம்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay friends, this is first question. So a man goes uphill with an average speed at 20 km per hour and comes down with an average speed at 30 km per hour. So find the average speed for the entire journey. Okay friends, so இப்போ வந்து இந்த A பாயிண்ட்டை வந்து நீங்கள் அப்ஹில்னு வச்சுக்கோங்க, B பாயிண்ட்டை வந்து டவுன்ஹில்னு வச்சுக்கோங்க. ஸோ a man goes uphill. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி போகிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 20. தென் அண்ட் கம்ஸ் டவுன், உடனே ரிட்டர்ன் வர்றாரு. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் தி என்டையர் ஜேர்னி. ஸோ வாட் இஸ் மீன் பை என்டையர் ஜேர்னி? B to A அப்ஹில் போயிருக்காரு. ஸோ A to B டவுன்ஹில் வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே என்டையர் ஜேர்னின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபார்முலா 2uv டிவைடட் பை u plus v கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ யூனிட்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ இங்கே u is nothing but u is denoted first speed, first average speed. V is denoted second average speed. So 2 into 20 into 30 divided by 20 plus 30. ஸோ இங்கே 2 வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்கே B to A அக்கில் போயிருக்காரு. பியிலிருந்து A ஃபஸ்ட்டு 20 km per hour போயிருக்காரு. ஸோ அதே டிஸ்டன்ஸை தான் வந்து இங்கே கீழே வரும்போதும் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து 2 டைம் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இங்கே வந்து 2 அப்படின்னு நம்ம வந்து 2 times அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 3 2s are 6. ஸோ 600 into 2 is nothing but 1200 divided by 20 plus 30 is 50. 1 0 cancel, 1 0 cancel, 1 times. So this is 2 5s are 10, balance to 0 comes down, and 4 5s are 20. So the answer is 24 km per hour. Friends, let's see the second question. A man travels first 80 km at 20 km per speed, next 30 km at 15 km per speed, and then 80 km at 20 km per hour. Find the average speed for the whole journey. ஸோ a man, ஸோ ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணுறான். ஸோ அந்த 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா 20 கிலோமீட்டர். அடுத்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். அடுத்து 80 கிலோமீட்டர் அடுத்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் தி ஹோல் ஜேர்னி. ஸோ இப்போ மொத்தம் ஃபர்ஸ்ட் 80 கிலோமீட்டர் போயிருக்கான், 30 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர். ஸோ இந்த மொத்தம் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறக்கு அவனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்
டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 80 கிலோமீட்டர் போயிருக்கான் ப்ளஸ் 30 கிலோமீட்டர் போயிருக்கான், அடுத்து 80 கிலோமீட்டர் போயிருக்கான். ஸோ 80 + 80 இஸ் 160 + 30 இஸ் ஈக்குவல் டு 190 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ தென் ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ஃபஸ்ட்டு அவன் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 20 km/h ஸ்பீடில் அவன் வந்து ரீச் பண்ணியிருக்கான். ஸோ ஹியர் கிலோமீட்டர் கேன்சல் 1 times, this has 4 times, so 4 hours. ஸோ 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவன் ஆவரேஜாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான். ஸோ அது எவ்வளோ டைம் எடுத்துருந்துருக்கு அப்படின்னா 4 hours எடுத்துருந்துருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டரா? எஸ், 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவன் வந்து 15 km/h ஸ்பீடில் போயிருக்கான். ஸோ அப்போ 1 times, this is 2 times. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 2 hours டைம் எடுத்திருக்கு. தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் வந்து 20 km/h ஸ்பீடில் அவன் கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் ஆஸ் 4 hours. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து 4 hours டைம் எடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் தி ஹோல் ஜர்னி. ஸோ தேர்ஃபோர் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் ஹோல் ஜர்னி. ஸோ அப்போ என்ன நம்ம எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம பேசிக்காக ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அதை தான் இங்கே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஹியர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இங்கே வந்து 80 + 30. ஸோ ஒன்றாவே நான் பிரித்து எழுதுறேன். 30 + 80. ஸோ டைம் டேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 80 கிலோமீட்டருக்கு நமக்கு வந்து 4 hours எடுத்திருக்கு. அடுத்து 30 கிலோமீட்டருக்கு நமக்கு 2 hours எடுத்திருக்கு. அடுத்து 80 கிலோமீட்டருக்கு நமக்கு 4 hours எடுத்திருக்கு. ஸோ 80 + 30 + 80 is 190. ஸோ 4 + 2 is 6, 6 + 4 is 10. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 19 km/h. ஸோ இப்போ இந்த மொத்த ஹோல் ஜேர்னி அப்படிங்கிறது இந்த 190 கிலோமீட்டர். ஸோ இந்த 190 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவன் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் ஆவரேஜாக 19 km/h ஸ்பீடில் அவன் போயிருக்கான். லெட்ஸ் see this third question. The average price of 3 items of furniture is ₹15,000. If their prices are in the ratio 3:5:7, the price of the cheapest item is. ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக ஒரு 3 items. ஸோ அந்த 3 items என்னென்னா ஃபர்னிச்சர். ஸோ 3 ஐட்டம்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 3 ஐட்டம் இல்லையா? ஸோ அப்போ அதோட ப்ரைஸை வந்து நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3:5:7. ஸோ இந்த 3 அப்படிங்கிறது வந்து ஒரு சீப்பஸ்ட் உள்ள, இந்த 3 அப்படிங்கிறது ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த பொருள் வந்து ஒரு ஐட்டம் வந்து ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸ். ஸோ இன்னொரு செகண்ட் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரைஸில் இருக்கும். ஸோ தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க, லோ மீடியம் ஹை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து லோ ப்ரைஸாக இருக்கும், இதை வந்து மீடியம் ப்ரைஸாக இருக்கும், இது வந்து ஹை ப்ரைஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக 3 ஐட்டம். ஸோ அதோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000. ஸோ ஓகே, உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா let the prices be 3x, 5x and 7x and 7x. ஓகேங்களா? ஸோ இப்போ 3x plus 5x plus 7x equal to 15,000. கரெக்டுங்களா? சாரி, 15,000 கரெக்ட். இப்போ மொத்தம் 3 பொருளோட விலை தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 15,000
into 3. நான் ஏன் இங்கே into 3 எழுதுறேன்னா quantity, total number of abbreviations. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா 10 15xங்களா, 15x ஸோ into 3. So x is equal to 15,000 into 3 divided by 15 one times. So x is equal to 3000. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஆன்சர் நம்ம கிடச்சிருச்சு. த ப்ரைஸ் ஆஃப் சீப்பஸ்ட் ஐட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இது வந்து சீப்பஸ்ட் ஐட்டம், இது வந்து ஒரு மீடியம், இது வந்து ஹைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு சீப்பஸ்ட் ஐட்டம்னா எதுனா இந்த 3 ரேஷியோ 3ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 3000 rupees 9000. ஸோ சீப்பஸ்ட் ஐட்டமோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா rupees 9000. ஸோ நீங்கள் 3 into 3000 equal to 9000 மட்டும் போடக்கூடாது. ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இங்கே வந்து ப்ரைஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து நம்ம rupees 9000 அப்படின்னு நம்ம எழுதணும். Friends, let's see the fourth question. The average age of 30 students of a class is 12 years. The average age of a group of 5 of the students is 10 years and that of another group of 5 of them is 14 years. What is the average of remaining students? So இந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக புரியாத மாதிரிலாம் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். ஸோ மொத்தமாக வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் வந்து மொத்தமாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜாக 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப். ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்புக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க, ஸோ அதே மாதிரி இன்னொரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ அந்த குரூப்புக்கு ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 14 இயர்ஸ். அப்போது வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே நான் ஏஜஸ் எழுதல. தென் ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக நம்ம லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 5 வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அடுத்து ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 5 அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது, அதில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5. ஸோ 5 + 5 10. ஸோ 30 - 10. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே இயர்ஸ் ஆவரேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இந்த 5 + 5 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 20. தட் இஸ் 30 - 10 is equal to 20. ஸோ இந்த ரிமைனிங் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம ஆவரேஜ் ஏஜ் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 30 into 12. ஸோ வாட் இது 30 into 12னா மொத்தம் இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜஸ் 12ன்னு கொடுத்துருக்காங்க. minus 5 into 10 plus 5 into 14. இது என்னன்னா ஒரு குரூப்பில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்களோட ஆவரேஜ் வந்து 10 இயர்ஸ். அடுத்து இன்னொரு குரூப்பில் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னாங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 14 இயர்ஸ். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களா. 20 ஸ்டூடெண்ட்ஸோட இயர்ஸ் கிடைக்குமா? இப்போது 3 into 12 வந்து 36. ஸோ ப்ளஸ் 0 பண்ணிங்க அப்படின்னா 360 minus 5 into 10 50 plus 5 into 14 70 plus 50 is equal to 120. So the answer is 240 years. So இப்போ average age equal to total number of students. இங்கே வந்து total number of years பார்த்தீங்க அப்படின்னா 240 divided by மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரிமைனிங் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 20. ஸோ 1 times 1 2. ஸோ அவங்க ரிமைனிங் 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12 years. Okay friends, let's see the fifth question. Average age of 30 students is 9 years. If age of the teacher is included, it becomes 10 years. The age of the teacher is
ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வெரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 9 இயர்ஸ். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் இங்கே எழுதியா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 9 இயர்ஸ். ஓகேங்களா? இஃப் ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் இன்க்ளூடட் இட் பிகம்ஸ் 10 இயர்ஸ். இப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சரோட ஏஜையும் இன்க்ளூட் பண்ணுனா இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சரோட ஏஜும் இன்க்ளூட் ஆகுதுன்னா அப்போ மொத்தம் 31 ஆகிருங்களா? ஸோ மொத்த ஸ்ட்ரென்த்து 31 ஆயிரும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் மைனஸ் பண்ணனா போதும், உங்களுக்கு டீச்சரோட ஏஜ் கிடச்சோம். ஸோ 31 into 10 minus 30 into 9. ஸோ என்னன்னா இங்கே வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட டீச்சரோட ஏஜ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ மொத்த ஸ்ட்ரென்த் இங்கே 31 மாறிடும். ஸோ அப்போ ஆவரேஜ் ஏஜ் 10 இயர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெறும் கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 9 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டீச்சரோட ஏஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 31 into 10 is nothing but 310 minus 30 into 9 is 3 9s are 20. So sorry 27 22 here 270. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 40 இயர்ஸ். ஸோ இப்போ இந்த டீச்சரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் 5 ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்ம ஒரு 5 ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். தென் அது போக சம் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாத்துமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆவரேஜ் டாபிக் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்களும் உங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு சும்மா ஆப்டிடியூட் ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ் அடிச்சிங்கன்னா நிறையா உங்களுக்கு வெப்சைட்ஸில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்களும் ஒரு நோட்டும் பென் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.